10ஆம் வகுப்பு கணிதம் இயல் 3 இயற்கணிதம். இயற்கணிதத்தில் அணிகள் பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு 3.73. இதில் ஏ சமம் 1 2 1 2 -1 1 கமா பி சமம் 2 -1 -1 4 0 2 எனில் ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் சமம் பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் என்பதை சரிபார்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும்? ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் சமம் பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சரிபார்க்கணும். அவை முதல்ல இடது பக்கத்தில் இருக்கிறத கண்டுபிடிக்கலாம். இடது பக்கத்தில் என்ன இருக்குது? ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் இருக்குது. ரைட். இதில் ப்ராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குது? ஏபி இருக்குது. அப்போ ஏவையும் பியையும் என்ன செய்யணும்? நம்ம பெருக்கணும். ஏவையும் பியையும் பெருக்கணும். பெருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? முதல் அணியின் நிறை இரண்டாவது அணியின் நிரல் அப்படி தான் பெருக்கணும். முதல் அணியின் நிறை இரண்டாவது அணியின் நிரல் அப்படி தான் பெருக்கணும். பெருக்கலாமா? பாருங்கள். சமம் பெருக்குங்க. 1 2 பெருக்குனா ஓ 2 2 2 -1 பெருக்குனா -2 1 0 பெருக்குனா 0. அடுத்து என்ன செய்யணும்? இரண்டாவது நிரலை எடுத்துக்கணும். அடுத்து என்ன செய்யணும்? இரண்டாவது நிரலை எடுத்துக்கணும். முதல் அணியின் முதல் நிரை இரண்டாவது அணியின் இப்போது இரண்டாவது நிரலை பெருக்கிறோம். 1 -1 பெருக்குனா -1 2 4 பெருக்குனா 8 1 2 பெருக்குனா 2. சரியா? என்ன செய்தோம்? முதல் அணியின் முதல் நிரை எடுத்துக்கிட்டு இரண்டாவது அணியில் உள்ள நிரல்களை பிரிக்காச்சு. அடுத்து என்ன செய்யணும்? முதல் அணியில் இரண்டாவது நிறையை எடுத்துக்கணும். இரண்டாவது நிரை முதல் நிரல் பெருக்கலாமா? 2 2 பெருக்குனா 4 -1 பெருக்குனா +1 1 0 பெருக்குனா 0. அடுத்து என்ன செய்யலாம்? இரண்டாவது நிரலை எடுத்துக்கலாம். 2 -1 பெருக்குனா -2 -1 4 பெருக்குனா -4 1 2 பெருக்குனா 2. இப்போ இதை என்ன செய்யணும்? சுருக்கணும். சுருக்கிடலாமா? 2 2 கழிச்சா 0 0 0 கூட்டினா 0 8 2 கூட்டினா 10 10 1 கழிச்சா என்ன வரும்? 9 4 1 கூட்டினா 5 5 0 கூட்டினா 5 தான் வரும். இங்கே பாருங்கள். இதில் என்ன ஆகும்? -2 +2 அடிபட்டு போயிடும். மீதி என்ன இருக்குது? -4. என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஏபி கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ். அப்போ என்ன செய்யணும்? நிறையை நிரலாக மாற்றி எழுதணும். முதல் நிறையை முதல் நிரலாகவும் இரண்டாவது நிறையை இரண்டாவது நிரலாகவும் மாற்றி எழுதணும். அப்போ 0 9 முதல் நிறையை முதல் நிரலாக மாற்றி எழுதிட்டேன். இரண்டாவது நிறை என்ன? 5 -4 அது இரண்டாவது நிரலாக மாற்றி எழுதியாச்சு. இது சமன்பாடு 1. சரியா? அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? பி டிரான்ஸ்போஸையும் ஏ டிரான்ஸ்போஸையும் பெருக்கணும். இப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும்? பி டிரான்ஸ்போஸை கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அப்போ என்ன செய்யணும்? முதல்ல நம்ம பி டிரான்ஸ்போஸை கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிங்க. பி டிரான்ஸ்போஸ் என்ன அர்த்தம்? நிறையை நிரலாக மாற்றி எழுத வேண்டும். பி என்ற அணியில் நிறைய நிரலாக மாற்றி நாம் எழுதிடலாமா? முதல் நிறைய முதல் நிரலாகவும் இரண்டாவது நிறைய இரண்டாவது நிரலாகவும் மூன்றாவது நிறையை மூன்றாவது நிரலாகவும் மாற்றி எழுதிக்கணும். இப்போ பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஏ டிரான்ஸ்போஸ். இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் என்ன செய்யணும்? முதல் நிறையை முதல் நிரலாகவும் இரண்டாவது நிறையை இரண்டாவது நிரலாகவும் மாற்றி எழுதணும். எழுதிடலாமா? பாருங்கள். முதல் நிறை என்ன? 1 2 1 அது முதல் நிரலாக எழுதிட்டோம். இரண்டாவது நிறை என்ன? 2 -1 1 அது என்ன செஞ்சிட்டோம்? இரண்டாவது நிரலாக எழுதிட்டோம். இப்போ இது ரெண்டையும் என்ன செய்யணும்? பெருக்கணும். பி
டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். எடுத்து எழுதிக்கலாமா? எடுத்து எழுதுங்க. பி டிரான்ஸ்போஸ் எடுத்து எழுதுங்க. 2 -1 0 -1 4 2. இதோட எதை பெருக்கணும்? ஏ டிரான்ஸ்போஸை பெருக்கணும். கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 1 2 2 -1 1 1. நான் பெருக்கிறதுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம்? முதல் அணியின் முதல் நிரை இரண்டாவது அணியின் நிரல்களை பெருக்கணும். பெருக்கலாமா? பெருக்குங்க. பாருங்கள், முதல் அணியின் முதல் நிறையும் இரண்டாவது அணியில் முதல் நிரலையும் பெருக்கணும். 2 2 -1 2 பெருக்குனா -2, 0 1 பெருக்குனா என்ன வரும்? 0 தான் வரும். அடுத்து இரண்டாவது நிரல். இப்போ 2 2 பெருக்குனா 4, -1 -1 பெருக்குனா +1, 0 1 பெருக்குனா 0. சரியா? அடுத்து என்ன செய்யணும்? இரண்டாவது நிறையை எடுத்துக்கணும். இரண்டாவது நிரை முதல் நிரல். இரண்டாவது நிரை எடுத்துக்கிட்டு பெருக்கணும். நம்ம எழுதக்கூடிய உறுப்புகள் எல்லாமே இரண்டாவது நிறையில் தான் எழுதணும். ஏன்னா இரண்டாவது நிரை எடுத்துக்கிட்டு பெருக்கிறோம். -1 1 பெருக்குனா -1, 4 2 பெருக்குனா 8, 2 1 பெருக்குனா 2. சரி, அடுத்து இரண்டாவது நிரலை பெருக்கணும். இரண்டாவது நிரலை பெருக்கணும். இரண்டாவது நிரலுக்கு நேராக எழுதணும். -1 2 பெருக்குனா -2, 4 -1 பெருக்குனா -4, 2 1 பெருக்குனா 2, 2 2. இதை சுருக்கலாம். சுருக்கலாம் என்ன வரும் பாருங்க? 2 2 கழிச்சா 0, 0 கூட 0 கூட்டினா 0 தான் வரும். 4 1 கூட்டினா 5, 4 1 கூட்டினா 5, 5 0 கூட்டினா 5 தான் வரும். 8 2 கூட்டினா 10, 10 1 கழிச்சா என்ன வரும்? 9. இங்கே என்ன ஆகும்? -2 +2 அடிபட்டு போயிடும். -2 +2 அடிபட்டு போயிடும். சரியா? எடுத்து எழுதிக்கலாமா? பாருங்கள், கண்டுபிடிச்சாச்சு. என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இது என்னது? பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். இதுதான் சமன்பாடு 2. இப்போ என்ன எழுதலாம்? 1, 2. இவற்றிலிருந்து ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் சமம் பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் என்பது சரிபார்க்கப்பட்டது. சரி பார்க்கப்பட்டதுன்னு எழுதிட வேண்டியதுதான். அவ்வளோதான், இந்த கணக்கு முடிஞ்சது. புரிஞ்சுதா? நன்றி.